ஹலோ காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இத்தன நாள் என்னால வீடியோ போட முடியாம இருந்ததுக்காக. அது மட்டும் இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லன்ட்டு எத்தன பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க தெரியுமா? டெய்லி அத நான் மெசேஜ் பார்த்துட்டே தான் இருப்பேன். அதனால தான் என்னால சீக்கிரமா க்யூர் ஆக முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு டேக் கேர்ன்னு சொன்ன அத்தன செல்லக்குட்டீஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அடுத்து தொடர்ந்து இன்னும் இந்த சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்க்க நீங்க ரெடி ஆயிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ராமா கண்டிப்பா எல்லார் சேனல்லயும் போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் அத நான் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ராமாவோட 8த் எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துடலாமா? போன எபிசோட்ல மாஸ்டர் கிம்ம வந்து கிஸ் பண்ற மாரி போயிருக்கும் இல்லையா? அந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத காட்டுறாங்க. அந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் வந்து எல்லாருமே இப்ப சேஃப் தான். ஆனா பூமுக்கு மட்டும் தான் ரொம்ப அடிபட்டுடுச்சு. அவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். மேற்கொண்டு எதுவும் அங்க யாருக்கும் ஆகாத மாரி பார்த்துக்கோன்னு சொல்லி கிளப்பி விட்டுறாரு அந்த பையன. அதுக்கப்புறமா இந்த பிரீம் குடுத்துருப்பால ஒரு கேசெட்டு. அது என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, அதுல வேற அவ எழுதி குடுத்துருக்கா. இந்த கேசெட்ல இருக்கக்கூடிய சாங் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் புது டேப்பா உனக்கு வாங்கி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்னத கொஞ்சம் நெனச்சு பாரு. எனக்கு ஒரு சான்ஸ் குடேன் அப்டின்ட்டு அதுல எழுதியிருக்குது. அத பார்த்துட்டே யோசிச்சுக்கிட்டே, அதையும் எடுத்து அவன் டேப் ரெக்கார்ட்ல போட, அத ஆன் பண்ணலான்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது, அது என்னமோ தெரியல ஒர்க் ஆகவே இல்ல. இவனும் தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்க, இந்த பூம கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் பயங்கரமா அடிபட்டுருக்கான்ல, அவன பார்த்துட்டு, மேல கொண்டு போங்க நான் வரேன்னு சொல்ல, அவனையும் அங்க மேல கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியுமே. லாஸ்ட் எபிசோட்ல தான் மாஸ்டர் கரெக்ட்டா கிம் பக்கத்துல வந்துகிட்டே இருப்பார் இல்லையா? அந்த சீன்ல இருந்து நெக்ஸ்ட் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த டேப்ப போட்டு டப்பு டப்புன்னு தட்டியிருப்பாரு இல்லையா? அப்ப கூட அந்த டேப் ஒர்க் ஆயிருக்காது இல்லையா? இப்ப மாஸ்டர் கிம் பக்கத்துல வர கிம்மோட கைப்பட்டு அந்த டேப் ரெக்கார்டர் வந்து ஆன் ஆயிடுது. அதுல இருக்கக்கூடிய அந்த சாங் தான் ஏற்கனவே வந்து அவங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த சாங்க கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த சாங் என்னன்னா ஆன் ஆயிடுது. உடனே டக்குன்ட்டு மாஸ்டரு மைண்ட் டைவர்ட் ஆயிடுது. கிம்முக்கெல்லாம் என்னடா கிஸ் பண்ண வந்தவரு டக்குன்ட்டு விலகிட்டாரு. ஒருவேளை இந்த கேசெட் வந்து பிரிம் குடுத்தது பிரிம்மோட ஞாபகம் வந்துடுச்சோன்ட்டு இவனும் நெனச்சுக்கிட்டே இருக்க, மாஸ்டர் உடனே சாரி நான் இத பண்ணியிருக்க கூடாதுன்னு விலகி போக, உடனே பிரிமு தானே அத குடுத்தா என்னவா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு கிம்ம எடுத்து படிச்சு பார்க்க, அதுல தான் அவ ஒரு சான்ஸ் குடுன்னு வேற போட்டிருக்கு இல்லையா? ஸோ கிம்முக்கே தெரிஞ்சிருச்சு பிரிமோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு நினைச்சு கிம்மும் அழுக ஆரம்பிச்சிடுறான். இவன் அழுகிறத பார்த்து கிம் அது வந்து அப்படின்னு மாஸ்டர் சொல்ல வர, டக்குன்ட்டு கிம் என்ன பண்ணிடுறான், கையில இருக்கக்கூடிய அந்த தாயத்தை கழட்டி கொடுத்துட்டு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இங்க நடந்ததுக்கு எல்லாம் நான் சாரியும் வேற சொல்லிக்கிறேன். இங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி 1947ல காட்டுறாங்க. இந்த ஜின்னு இருக்கால, அவ கையில ஒரு லெட்டர் இருக்குது. அதுல வந்து இந்த டாவுக்கு வந்து ஏதோ டிப்ளமோ படிக்கிறதுக்கு யுஎஸ் போறதுக்கான ஒரு லெட்டர் வந்திருக்கு போல இருக்குது. அத பார்த்துட்டு, "நீ அப்பனா என்னை விட்டு போறியா டா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு டாவ் இருந்துகிட்டு, "நீ ஏன் வருத்தப்படுற? நீ வேணா என் கூட வந்துரு. இங்க தான் நம்மளால கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அங்க போனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம 2 பேருமே எப்பயும் சேர்ந்தே இருக்கலாம். நீ என் கூட வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜின்னும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே டா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பக்கத்துல ஜின்ன வந்து கிஸ் பண்ற மாதிரி வர, அப்படியே இங்க ஜெட்டு கனவுல இருந்து விழிக்கிறான். ஏன்னா 2 உயிரும் ஒண்ணு தானே. இவங்க 2 பேரும் கூத்து பண்ணாங்களே, அந்த இடத்துல இருந்து ஜெட்டு மட்டும் விழிக்கிறான். எந்திரிச்சு பார்த்து சாய் பக்கத்துல இருக்கத பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தான். அவனுக்கு ஒரே வெக்கம். ஐயோ பெருமாளே, நானா இந்த மாதிரி வேலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணி இந்த பாட்டிமா ஷீயை தான் காட்டுறாங்க. அவங்களே வீட்டுல தனியா தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்களே துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை போல இருக்கு. இது எப்படியோ மாஸ்டர் தெரிஞ்சு கூட மத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த பாட்டிமாவும் கேட்குறாங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க கேட்க, இந்த மாதிரி அங்கிள் சாய் சொன்னாங்க, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்மா, வாங்க டாக்டர் கிட்ட போய் காட்டலான்னு சொல்ல, அந்த பாட்டிம்மா இருந்துக்கிட்டு, நான் போன வாரம் தான் போய் பார்த்துட்டு வந்தேன்ப்பா, ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, சுகரை கொஞ்சம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மூச்சரிச்சல் வேறு இருக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, சும்மா டாக்டர் கிட்ட எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிமா செஞ்சுட்டு இருந்த டிஷ்ஷெல்லாம் இந்த 3 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது அந்த பாட்டிமா கிம்ம பார்த்துட்டு, "என்னப்பா ரொம்ப நல்லா இருக்கா? நான் ரொம்பவே நல்லா பண்ணுவேன். நீ வேணா என்கிட்ட வந்து பழகிக்கோ. இதெல்லாம் ரொம்ப மாஸ்டருக்கு பிடிக்கும். கண்டிப்பா நான் டெசர்ட் பண்றது ரொம்பவே மாஸ்டருக்கு பிடிக்கும். நீ வேணா அத கத்துக்கிட்டு மாஸ்டருக்கு செஞ்சு தாயேன்" அப்படின்னு சொல்ல, ஏன்னா கிம்முக்கு வந்து மாஸ்டர் பிடிக்கும் இல்லையா? அதனால இந்த பாட்டிமா கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க போல. கிம் இந்த மாதிரி ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றத நம்ம மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்க, அதை கிம்மு நோட் பண்ணிக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த பாட்டிமாக்கு அப்படியே மூச்சு இறக்க ஆரம்பிக்குது. உடனே கிம்மு தான் ஓடி வந்து ஏதோ ஒரு தைலமோ இல்லை என்ன தண்டான்னு தெரியல, அதை கொண்டு வந்து கொடுத்தோன்னே பாட்டிமா அதை லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. உடனே சரியாகுது. தண்ணியும் குடிச்சிக்கிறாங்க வேற. உடனே இந்த கிம் வந்து சொல்கிறான், நீங்கள் எனக்கு ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கிழங்கு மாதிரி கொடுத்தீங்கல்ல பாட்டிமா, அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நான் படித்த வரைக்கும் அதில் மெர்க்குரி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள்
பிரேக் விட்டு கூட எடுத்துக்கோங்களேன்னு சொல்ல அந்த பாட்டி மாமும், "ஓ! இருக்கலாம்ப்பா. நான் அதிகமா டெய்லியும் அது எடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே. நான் அத கொஞ்சம் எடுக்கிறத நிப்பாட்டிக்கிறேன்னு" சொல்லிடுறாங்க. மாஸ்டருமே இந்த பாட்டி கிட்ட போய், "கொஞ்சமாவது உங்க உடம்ப பார்த்துக்கோங்களேன். டாக்டர் கிட்ட தான் போங்களேன்னு" சொல்ல அந்த பாட்டிமாவும், "என்ன பத்தி ஏன் நீ யோசிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைம? நான் ரொம்பவே ஓல்ட் ஆயிட்டேன். விடுப்பா நான் அப்படியே இருக்கேன்னு" சொல்ல மாஸ்டரும், "நீங்க ஏன் பாட்டிமா இப்படிலாம் பேசிட்டே இருக்கீங்க? எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீங்க தானே. கொஞ்சமாவது உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்களேன்" அப்படின்னு மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்க, அந்த பாட்டிமாவும், "ஃபர்ஸ்ட்டு உன்ன பார்த்துக்கோ. பாரு நீ ஏன் இப்படி தனியாவே எத்தன வருஷம் வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்க? உனக்காக ஒரு துணைய தேடலாம்லன்னு" சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துகிட்டு, "எனக்கா? என்ன என்ன பாட்டிமா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு" கேட்க, "நீ ஒன்னும் புத்த பிட்சு இல்லடா. தனிமரமா இருக்கிறதுக்கு வெறும் ஷாமன் தான். உனக்காக துணைய நீ தேடிக்கலாம். உனக்கான ஒரு துணைய தேடு. தயவு செஞ்சு டைம நீ வேஸ்ட் பண்ணாதன்னு" சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த 3 பேருமே வந்துடுறாங்க. அவங்க வந்து பாட்டிமாக்கு என்னெல்லாம் வீட்ல செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுடுறாங்க போல இருக்கு. வாட்டர் பிடிச்சு வைக்கிறது, சில டிஷ் எல்லாம் பண்ணி வைக்கிறதுன்ட்டு 3 பேருமே அத பண்ணிட்டோம், இத பண்ணிட்டோம்னு சொல்ல, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போறாங்க. உடனே இந்த பாட்டிமா மாஸ்டர நிப்பாட்டி, "நீ இப்ப அவன விட்டுட்டன்னா நீ ரொம்பவே வருத்தப்படுவ உன் வாழ்க்கையில" அப்படின்றத மட்டும் மாஸ்டருக்கு சொல்றாங்க. மாஸ்டருக்கு நல்லாவே அது புரியுது. கிம்ம தான் சொல்றாங்கன்ட்டு. இவங்கலாம் கிளம்பி வீடு வரைக்கும் வேற வந்துட்டாங்க. பின்னாடியே மாஸ்டர் வந்து அதாவது கிம்மு பின்னாடியே மாஸ்டர் வந்து கிம்மோட கைய பிடிச்சு, "கிம் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்ற மாரி வாய கரெக்ட்டா திறந்துட்டு இருக்க, இந்த ஜெட்டும் சாயும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ள பிரிம் இருக்கிறத பார்த்துட்டு கத்தி வேற சொல்லிடுறான், "மாஸ்டர் இங்க பிரிம் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க" அப்படின்னு சொல்ல, கிம்முக்கு ஏற்கனவே பிரிம் வந்து வீட்டுக்கு வர சுத்தமா பிடிக்காது. மாஸ்டரோட கைய அப்படியே விலக்கி விட்டுட்டு கிளம்பிடுறான் அவனுமே. மாஸ்டர் மூஞ்ச பார்க்கணுமே, கரெக்டான நேரத்துல எல்லாரும் வந்துடுறாங்கன்ற மாரி கடுகடுன்னு தான் இருக்கான். பிரிம் வந்ததும் ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் போன புடிச்சு தான் அடிச்சிட்டு இருக்கா. "ஏன்டா எங்க போனாலும் ஏதாவது வம்பு புடிச்சு இழுத்துட்டு தான் வருவியா? ஒழுங்கா உன்னால இருக்க முடியாதான்னு" சொல்ல, அவனும், "ஏன் அடிக்காதடி, ஏற்கனவே எனக்கு வலிச்சிட்டு இருக்கு. மாஸ்டர் என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சரி வாடி நம்ம வீட்டுக்கு போலான்னு" சொல்ல, "நீ ஒரு நிமிஷம் இரு. உன் வேலை முடிஞ்சுல, என் வேலை எனக்கு இன்னும் வேலை இருக்குது. நான் மாஸ்டர் கிட்ட பேசணும். இங்கேயே வெயிட் பண்ணுன்ட்டு" மாஸ்டர் கிட்ட பேச போறா. உடனே இந்த மாஸ்டர் இருந்துகிட்டு ஜெட்டுக்கிட்டயும் சாய்கிட்டயும் போய் ஒரு கசாயம் பேரை சொல்லி இதை விட்டு குடிச்சிட்டு கிளம்பட்டும்னு சொல்ல, உடனே கிம் இருந்துகிட்டு, "அவங்க வேணாம் மாஸ்டர், நான் வேணா போய் போடுறேன். நீங்க 2 பேரும் வேணா போய் மாஸ்டர் ரூமை க்ளீன் பண்ணுங்க. போகும் இவ்வளோ நேரம் தூங்கியிருந்தா இல்லையா, அதை கொஞ்சம் போய் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த கிம் சும்மா இல்லாமல், "போன் நான் கசாயம் போட போகிறேன், நீங்கள் வரீங்களான்ட்டு" வேணும்னே மாஸ்டர் முன்னாடி கூப்பிட, மாஸ்டருக்கு அப்படியே கடுகடுன்னு ஆகுது. இப்போ எதுக்கு இவனை கூப்பிட்றான்ற மாதிரி. நடுவில் வேற இந்த ஜெட்டும் சாய் இருந்துட்டு, "டேய் நம்மளோட ரூமையும் நம்ம க்ளீன் பண்ணணும்டா. நேற்று நைட்டு நம்மளுக்குள்ள அது நடந்துச்சுல, ஸோ மோசமான பெட்டாக இருக்கும். சரி வா போய் நம்ம பெட்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணலான்ட்டு" 2 பேரும் கிளம்பி போறானுங்க. இந்த பிரிமும் ஸ்டார்ட் பண்றா. அப்ப அந்த டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அத பார்த்துட்டு, "ஹேய்! இன்னும் இந்த டேப் ரெக்கார்ட் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்ட்டு" ஓப்பன் பண்ணா, இவ குடுத்த டேப் அந்த உள்ள இருந்ததா, அத பார்த்து ஒரே சிரிப்பு. நம்ம குடுத்த டேப்ப இவர் போட்டு கேட்டிருக்காரு போல இருக்குன்ட்டு. "நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நீ இப்ப பதில் சொல்றியா பரன்" அப்படின்ட்டு பேர் சொல்லி கூப்பிட, மாஸ்டர் உடனே இருந்துகிட்டு, "என்ன பேர் சொல்லி கூப்பிடாத, எப்பயும் மாரி மாஸ்டரா சொல்லு" அப்படின்ட்டு கொஞ்சம் கட்ட குரல்ல சொல்ல, இவளுக்கு புரிஞ்சிருது. ஓகே நம்மள ரிஜெக்ட் பண்றாரு போல இருக்குன்ட்டு. உடனே இவளுக்கு கண்ணுல வேற தண்ணி வந்துடுது. "நீ என்ன ரிஜெக்ட் பண்றன்னு நல்லாவே தெரியுது. நான் உனக்கு கரெக்டான ஆள் இல்ல நீ நினைக்கிறியான்னு" கேட்க, அதுக்கு மாஸ்டரும், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் உனக்கு கரெக்டான ஆள் இல்ல. நீ பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கன்னு" சொல்ல, மேற்கொண்டு என்னோட ஃபீலிங் உன்கிட்ட இல்லன்ட்டு சொல்ல, அதுக்கு பிரிம் இருந்துகிட்டு, "நீ பொய் சொல்ற. ஷாமனா இருந்துட்டு பொய் சொல்லாதன்னு" சொல்ல, "இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். என்னோட ஃபீலிங் உன்கிட்ட இல்ல. என்னோட ஃபீல் வேற ஒருத்தவங்க மேல வச்சிருக்கேன்ட்டு" சொல்லிட, அதுக்கு பிரிம் இருந்துகிட்டு, "என்னால இதை நம்பவே முடியல. நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். உன்னை நான் நம்பி வந்திருந்தேன். நீ ஹானஸ்டா சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ட்டு" சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கா. அதாவது அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கிறா. அவனால முடியல, அந்த அவளோட ஃபீலிங்கை கட்டுப்படுத்த முடியல போல இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து மாஸ்டர் இவ லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால தான். உடனே இவளும் எந்திரிச்சு போய் அந்த டேப் ரெக்கார்டு போடலான்ட்டு போட்டா, அது ஒர்க் ஆகல. மாஸ்டரும் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறா. அதுவுமே ஒர்க் ஆகுது. திரும்பவும் வந்து உட்காந்து கேட்குறா, "நீ யாரை தான் விரும்புற?" டைரக்டாவே வேற கேட்டுடுறா, "நீ யாரை தான் விரும்புறன்னு?" கேட்க, மாஸ்டருமே சமையல் கட்டை திரும்பி பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா கிம் வந்து அங்கதான் இருக்கான் இல்லையா, அதனால. பிரிமுமே அதை புரிஞ்சுக்கிறா வேற. இங்க கிச்சன்ல கிம்மு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இந்த மாஸ்டர் மேலேயும் பிரிமு மேலேயும் தான் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்களோன்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த கசாயத்தை போட்டு ஓவரா பிழிஞ்சிட்டு இருக்க, இதை பார்த்த பூமி, "ஏன் என்னப்பா ஓவரா பிழிஞ்சிட்டு இருக்க, ரொம்ப கசக்கும், நிப்பாட்டுன்னு" சொன்னதுக்கு அப்புறம் தான் கிம்முக்கு என்ன பண்றோம்னே தெரியுது. அந்த கசாயத்தை கொடுத்துக்கிட்டே, "நேற்று நைட் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்ல, அதுக்கு பூமு, "அடடா உன் நடிப்பை பாரு சூப்பரா இருக்கு, இருந்தாலும் உன் நடிப்பு அவ்வளோவா நல்லா இல்லைன்னு" சொல்ல, கிம்மு, "நீ என்ன சொல்ல வரேன்னு" கேட்க, "எனக்கு தான் நீ சான்ஸே கொடுக்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க, அவன் ஜெலஸ் ஆகணும் தானே" அப்படின்றான். ஏன்னா பூமுக்கு தெரியுது மாஸ்டரை தான் கிம் லவ் பண்றான்றது. "நீ நடிக்கணும்னு அவசியமே இல்லை.
உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்த சரி பண்ண பாரு. இப்படி 2 பேரும் பிரிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உன் மனசுல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு அவன்கிட்ட வெளிக்காட்டு அப்டின்ட்டு அவனோட லவ்வ கட்டுப்படுத்திக்கிட்டு கிம்முக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கிம் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, இந்த பூமு அந்த கசாயத்த இந்தா இத குடி மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்குன்னு சொல்ல, இது உனக்கு உடம்பு சரியில்லன்ட்டு நான் போட்டு குடுத்தது. இது எப்புட்றா மனசு சரிப்படும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சரிப்படும் சும்மா குடின்னு 2 பேர்னாலும் அது குடிக்கவே முடியல. ரொம்பவே கசக்குது. வாயிலேயே வைக்க முடியவே இல்ல. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் வந்த வேல தான் முடியலையே அதனால கிளம்புறானுங்க. அண்ணனும் தங்கச்சியும் அவங்க 2 பேருக்குமே சமாதானம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே கிளம்பி போனதும் மாஸ்டர் கிம்ம பார்த்து கிம் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள கிம் அங்கேருந்து விலகி போக, அதாவது கோவமா போகல. 2 பேருக்குமே எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல போல. இந்த ரூமை க்ளீன் பண்ண வந்தாங்களே ஜெட்டும் சாயும் அவங்க 2 பேருமே ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்க, அப்ப ஜெட்டு எதேச்சியா கண்ணாடியை பார்க்குறான். அவனோட கழுத்துல சான் கொடுத்த இச்சு வந்து அப்படியே பது பதிஞ்சிருக்கு போல இருக்கு. அத பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இத யாராவது பார்த்துருந்தா நான் என்ன நெனச்சிருப்பாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, இத பார்த்த சாம், "உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, அடுத்த தடவ நான் நல்லா பண்றேன்" அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு காயப்பட்ட இடத்துலயே இந்த சாமு ஜெட்டுக்கு மெல்லமா முத்தம் குடுத்துட்டு இருக்க, ஜெட்டு அத ரசிச்சு வாங்கிட்டு இருக்கிறான். அப்படியே குடுக்கறதோட நிப்பாட்டாம, இவன் சும்மா இல்லாம இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் குடுக்கவான்னு கேட்க, ஜெட் இருந்துட்டு, நெக்ஸ்ட் டைமா? டேய் வாய கொஞ்சம் மூடுறா, சத்தமா வேற பேசிக்கிட்டே இருக்க." அதுக்கு சானு சுத்தமா என்ன சொல்ல வரான்னு தெரியாம, "நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இந்த மாதிரி வேணாமா வேற மாதிரி வேணுமான்ட்டு லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதுவும் சத்தமாக வேற சொல்லிட்டு இருக்க, ஜிட்டு டே வாயை முடுறா ஏன்டா சவுண்டா பேசிகிட்டே இருக்கேன்ட்டு செல்லமாக வேற அடிக்கிறான். இருந்தாலும் இந்த சேனுக்கு சுத்தமாக புரியல. திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணிட்டேனா, இப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்டுகிட்டே இருக்க. டேய் நீ பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்ததுடா, நான் அதை பற்றி சொல்லலடா, நீ சத்தமாக பேசுகிறதாண்டா எனக்கு கஷ்டமாக இருக்குது, யாராவது கேட்டால் என்னடா நினைப்பாங்க அப்படின்ட்டு ஜெட்டு சொல்கிறான். இந்த ஜானுக்கு சுத்தமாகவே புரியல. அப்போனா நேற்று நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்ல, ஜெட் இருந்துக்கிட்டு நான் அப்படி சொல்ல வரல, நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே, இப்போதைக்கு வெளியே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் தெரியணும், நேற்று நைட்டு நடந்ததாகவே இருக்கட்டும்ன்ட்டு ஜெட்டு ஹஸ்கி வாய்ஸில் சொல்ல, இந்த சாமுக்கு கேட்காம என்னது நேற்று நைட்டு அப்படின்னு சத்தமாக சொல்ல, ஐயோ இவன் ஒருத்தன் போதும் என் மானத்தை வாங்குறதுக்கு, டே கிம்மு வர டைம் ஆயிடுச்சு, அவன்கிட்ட நம்ம 2 பேரை பற்றியும் அப்புறமா சொல்லலாம், ஃபஸ்ட்டு கிம்மோட பிரச்சனையை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜெட்டு சொல்ல, சாமுக்கு அப்பயாவது புரிஞ்சுச்சான்னு தெரியல, திருந்தான் முழிச்சிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டே கிம்முக்கு ஒரே இரும்பல், உடம்பெல்லாம் ரொம்ப வலி போல இருக்குது. அதனால ஏதாவது கசாயம் போட்டு குடிக்கலான்ட்டு மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்க, கிம்முக்கு முன்னாடியே மாஸ்டர் வந்து கசாயம் போட்டுட்டு இருக்காரு. யாருக்கு? இந்த கிம்முக்கு தான் ஒரே ஆச்சரியம். மாஸ்டர் எனக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாஸ்டரும் ஆமா நீ டயர்டா இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த கசாயம் போட்டேன் குடி அப்படின்னு சொல்ல, கிம்முமே எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் மாஸ்டர்னு கேட்க, நீ இருமுனது என்னோட ரூம் வரைக்கும் கேட்டுச்சு, அதனால தான் நான் வந்து உனக்காக கசாயம் போட்டேன், பார்த்து குடி அது ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்ட்டு வேற அக்கறையாக சொல்ல, அந்த கசாயம் என்னன்னா அவ்வளோ கசப்பாக இருக்குது போல இருக்கு. மாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்ட்டு கிம்மு பக்கத்தில் வந்து உட்காந்து, லாஸ்ட் நைட்டு உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கு சாரி, அதான் கிஸ் பண்ண வந்து கிஸ் பண்ணாமல் போயிட்டான்ல, அதனால உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஆகிட்டேனா சாரின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், நான் ஏன் அப்படி உன்கிட்ட நான் பண்ண வந்தேன்னா, ஆமாம் எனக்கு உன் மேலே ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு சொல்லித்தான் இந்த மாஸ்டரு. அப்போ இந்த கிம்மோட மூஞ்சை பார்க்கணுமே, நம் தன தான் அதில் வேற ஒரு கொஷின் கேட்குறான். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க, அந்த கேசட்டில் வந்த பாட்டுனாலையா, அந்த பிரிம்னாவும் வந்துடுச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாஸ்டரும் இல்லை அது எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு, அந்த பாட்டு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் கேட்போம், எங்கள் அம்மா என்னமோ தெரியல யாரோட சாப்பமோ வாங்கிட்டு சீக்கிரமாக என்னை விட்டு போயிட்டாங்க, நான் அதிகமாக அன்பு வச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு சீக்கிரமாக போயிட்டே இருக்காங்க, அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துடுச்சு, அந்த டைமில் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது உன் மேலே எனக்கு ஃபீலிங் இருக்குது, அதை நான் மறைக்கக்கூடாதுன்ட்டு. ஏன் கிம் உனக்கும் என் மேலே ஃபீலிங் இருக்கான்னு சொல்லி மாஸ்டர் கிட்ட கேட்க, கிம் என்ன இல்லைனா சொல்ல போகிறான், அதுக்கு தானடா உன்னை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். கிம்மு லைட்டாக தான் தலையாடி இருப்பேன், வச்சாம் பாரு கையை பின்னாடி. மாஸ்டர் அப்படியே கிம்மை மெல்லமாக ஸ்லோ மோஷன் இழுத்து ஒரு கிஸ் அடிக்க, அப்பாடி 8th எபிசோடில் வச்சாண்டா மெயின் கேரக்டருக்கு கிஸ்ஸு. அதில் கிம்மு வேற ஒரு கேள்வி கேட்குறான், என்னோட லிப்ஸு என்ன கசக்குதான்னு கேட்க, அதுக்கு மாஸ்டர் பதில பாருங்க, இல்லை ஸ்வீட்டாக இருக்குன்ற. யாருடா இந்த மாதிரி டைலாக்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறது? இதில் கெக்க பொக்கன்ட்டு பக்கத்தில் ஒரு சிரிப்பு பார்த்தா, இந்த 2 பசங்களும் நின்று பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு கையிலேயே ஒரு சின்ன மந்திரம் போட, அவங்க 2 பேரும் திரும்பவும் பொம்மையாக மாயிடுறாங்க. மாஸ்டர் எதடா அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்காருன்னு கிம்மு எட்டி பார்க்க, மாஸ்டர் டக்குன்ட்டு கிம்மை பிடிச்சி திரும்ப ஒரு கிஸ்ஸு. இந்த 2 குட்டி பசங்களும் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறத வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஜெட்டுக்கும் சாமுக்கும் தெரிஞ்சா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு மாஸ்டரு இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வேணாம், அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா ட்ரைனிங் எடுத்தால் தான் கிம்மை பார்த்துக்க முடியும், இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வேணாம்,
அப்படின்னு மாஸ்டர்னு சொல்ல, கீழ கிம்மு நேத்து நடந்தத நெனச்சு சிரிச்சுக்கிட்டே மாஸ்டருக்காக குஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த சான் அத பார்த்துட்டு, "தெரியும் உன்னால அத கட்டுப்படுத்த முடியலன்னு" சொல்ல, கிம்மு "எதடா கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ற? ஒருவேளை நேத்து நடந்தத இவன் பார்த்துருப்பானோன்ட்டு" திரு திருன்னு முழிக்க, "மாஸ்டர் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீ ஒரு மாரி சோகமா, கட்டுப்படுத்த முடியாம அழுகைய கட்டுப்படுத்த முடியாம இருக்கியா?" அப்படின்னு கேட்க, கிம்மெல்லாம் "அட பாவி! இத தான்டா இப்படி கேட்குறியா?" அப்படின்ட்டு என்ன பதில் சொல்ல முடியாமட்டு, யா யா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ ஜெட்டு இருந்துக்கிட்டு, "டேய் உங்களுக்கு தெரியுமா பூமி என்கிட்ட சொன்னா பிரிமோட ப்ரப்போசல் வந்து மாஸ்டர் ஏற்றுக்கலையாம். ஜஸ்ட் நம்ம எப்பயுமே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு" சொல்ல, 2 பேருமே ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கானுங்க. ஏன்னா கிம்முக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஜெட் இருந்துட்டு, "ஏன்டா நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், சர்ப்ரைஸ் ஆகலையான்னு" கேட்க, அதுக்கு கிம்மு, "இது எனக்கு தேவையில்லாத விஷயம்ன்ட்டு ஒரு ஆக்டிங்கை போட இவங்க 2 பேர்னால நம்பவே முடியல." இந்த சாம் சும்மா இல்லாமல் கிம்முக்கு இவனு பதில் சொல்கிறானாமா. ஆமாம், பிரிம்மை எவ்வளோ நாளாக மாஸ்டருக்கு தெரியும். அவளையே இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை இவர் வந்து விர்ச்சுவலில் இருக்கிறனால லவ் எல்லாம் வேணான்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால தானே கிம் நீ அவரை விட்டு விலகலான்னு நினைக்கிறேன்ட்டு கிம்முக்கு பதிலாக இவன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கிம் இருந்துக்கிட்டு, "புண்ணியவா எனக்கு பதில் இவனே பேசிடுவான் போல இருக்கு. ஆமாம் ஆமாம் அப்படிதான்" அப்படின்ட்டு கிம்மும் தலையாட்டிட்டு இருக்கான். அப்போ செட்டு இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் சரி, நேற்று இரும்பிக்கிட்டே இருந்தியே, மருந்து எடுக்க கீழே வந்த, அப்புறம் எதுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு? இப்போ இருமல் கூட இல்லை போல இருக்குன்னு" கேட்க, கிம்முமே நல்லா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, இப்போ கூட எனக்கு இருமல் வர மாதிரி தான் இருக்குது. இங்கே இருந்தால் நம்ம வாயிலிருந்தே எல்லாத்தையும் இவனுங்களே சொல்ல வச்சிருவாங்க. நான் மேலே போய் மருந்து குடிச்சிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போக, ஆனால் என்னென்னா கிம்மு குடிக்க வேண்டிய மருந்து அங்கே கீழே தான் இருக்குது. கிம்மு குஷனை கொடுக்கறதுக்கு, அந்த மாஸ்டருக்காக செஞ்சால அந்த குஷனை கொடுக்கறதுக்காக மாஸ்டர் ரூமுக்கு போக, அப்போ தான் மாஸ்டர் குளிச்சுட்டு லோஷன் போட்டுட்ருக்காரு. இதை கிம்மு வந்து ஒளிஞ்சு நின்று ரசித்து பார்த்துட்ருக்கான். இதை மாஸ்டரும் பார்த்துட்டான். மாஸ்டர் பார்த்துட்டாரேன்ட்டு கிம்மு பின்வாங்கிட்டு திரும்ப வந்து எட்டி பார்த்தா, மாஸ்டர் கதவு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காரு போல இருக்குது. மூஞ்சி மேலே இருக்குது. அங்கே என்ன பார்த்துட்ருக்கன்னு மாஸ்டர் சொல்ல, கிம்மு அச்சுச்சோ நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த குஷனை கொடுக்க தான் மாஸ்டர் நான் வந்தேன். அப்புறம் உங்கள் உடம்புல இவ்வளோ டேட்டோ இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்க, அதுக்கு மாஸ்டருமே இதெல்லாம் என்னோட பாஸ்ட் லைஃப்பை குறிக்குது. போன ஜென்மத்தில் என்னமோ நான் நாகத்துக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன்ட்டு தாத்தா தான் சொன்னார். அதனால தான் அதெல்லாம் ஒரு குட் லக்காக இருக்கட்டுமேன்ட்டு நான் டேட்டாவோ போட்டிருக்கேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை, பாஸ்ட் லைஃப் எப்பயுமே அடுத்தடுத்த லைஃப் கூட சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். போன ஜென்மத்தில் எப்படி நான் பாவாட்டும் நீ வந்து கிமிக்காவும், இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் எப்படி இருக்கோம் அந்த மாதிரின்னு சொல்ல, உடனே கிம் இருந்துக்கிட்டு, "ஓ, அதனால தான் அந்த ரம்யாங் என் பின்னாடி ஜென்ம ஜென்மமாக சுற்றிக்கிட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்ல, உடனே மாஸ்டருக்கு ஒரு பொறி தட்டுது. ஒருவேளை நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சா, என்ன சாபம் கொடுத்தா அவ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு 4 பேரும் சேர்ந்து ஒரு யாகம் மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஜெட்டும் சானும் வேற சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே போன ஜென்மத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குமே ஏதாவது ஞாபகம் வர சான்சஸ் இருக்கிறதுனால அவங்களுமே செத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த யாகத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சானும் கேட்குறான், நம்மளை பற்றின விஷயங்கள் மாஸ்டருக்கு தெரிஞ்சதுனால தான் நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறாரோ. அப்போ ஜெட்டு இருந்துக்கிட்டு, நம்ம என்னவா இருந்தோம் ஓகேடா, நம்ம என்ன ரிலேஷனில் இருந்தோன்றது கூடமா மாஸ்டருக்கு தெரியும்ன்ட்டு பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் வந்து மாஸ்டர் காதில் கேட்டு, "நீங்கள் என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற எல்லாமே தெரியும், ஏன் என் வாயிலிருந்து எல்லாமே கேட்கணுமா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்ல, ஜெட்டு இருந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிடுறேன், எதுவுமே வேணாமே அப்படின்ற மாதிரி. யாகத்தில் 4 பேரும் உட்கார மாஸ்டர் முன்னாடியே சொல்லிடுறாங்க, எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் என்னவா நீங்கள் இருந்தீங்க, அதில் ரம்யான் ஏதாவது பண்ணாலா, எதுக்காவது வந்திருந்தாலான்றத எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு 4 பேருமே தியானத்தில் உட்காடுறாங்க. இந்த 3 பேருக்குமே அவங்களோட பாஸ்ட் லைஃப், அதாவது இந்த கிமிக்கா இருந்தால அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்க பேசுகிறது எல்லாமே இவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. திடீர்னு கிம்முக்கு மட்டும் ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு மாதிரி கேட்க, அவனுமே வாய் திறந்து சொல்லிட்டு இருக்கான், ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது, யாரோ அழுகுறாங்கன்ட்டு. உடனே மாஸ்டர் நல்லாவே மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல, அவனுக்கு மெல்ல மெல்ல அந்த ரம்யான் அழுகிற மாதிரி, ரம்யான் இருக்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அவங்க அம்மாவோட ஃபேஸ் எல்லாம் வந்து போகுது. என்னன்னா எல்லாமே ரொம்ப பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு கத்துற சவுண்டு எல்லாத்துக்குமே கேட்க, உடனே மாஸ்டர் இருந்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுவும் கிம்மு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, மாஸ்டருக்கு மட்டும் அப்படியே யாரோ ஒரு மாங்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்க கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சவனே அங்கே இருக்கக்கூடிய மெழுகுவத்தி எல்லாமே அப்படியே அணைஞ்சு போயிடுது. மாஸ்டர் மைண்டில் வந்தவர் யாரோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்ட்டு டக்குன்ட்டு அவங்க தாத்தா ரூமுக்கு ஓடி போய் ஒரு புக்கில் இந்த தாத்தா, இந்த பாட்டி, அந்த மாங்கு இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. உடனே மாஸ்டர் அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது நம்ம பாட்டி மாஷி இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்ததையெல்லாம் சொல்ல, அவர் எதுக்கு ஏன் மைண்டுக்கு வந்தார், அவருக்கும் இந்த ரம்யாவுக்கு என்ன தொடர்பு, ஃபஸ்ட்டு அந்த மாங்க் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்க,
அதுக்கு பாட்டி மாமன் எனக்கு கரெக்டா தெரியல. அவரு பல வருஷத்துக்கு முன்னாடியே சவுத் சைடு போயிட்டாங்க. என்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துகிட்டு, "கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டிமா. ஏன்னா இதுக்கும் இந்த ரம்யானுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ட்டு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்ல உடனே பாட்டிமாவும் இருந்துகிட்டு, "சரி ஓகே. அவங்களோட சீடர்கள் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். நான் அவர் மூலமா எப்படியாவது அவர கான்டாக்ட் பண்ணி நான் வரவழைக்கிறேன்னு" சொல்லிடுறாங்க பாட்டிமாவும். ஆனா என்னமோ தெரியல அந்த பாட்டிமாவுக்கு சுத்தமா உடம்பே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா மூச்சு விடுறதுக்கு. இந்த பாட்டிமாவும் சொன்ன மாதிரியே அங்கேயும் இங்கேயும் ஆள பிடிச்சு அந்த மாங்க் யாரு, எங்க இருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க போல இருக்கு. இந்த விஷயத்த ஃபோன்ல மாஸ்டர் கிட்ட சொல்ல, மாஸ்டருமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நம்மளுக்கு விடுதலை கிடைக்க போதும். அந்த மாங்க் வந்தா எல்லாமே சரியாயிடும்ன்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க 4 பேருமே. இந்த விஷயத்தலாம் மாஸ்டர் கிட்ட சொல்லி முடிச்ச உடனே பாட்டிமாக்கு ஓவரா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது போல இருக்குது. மாக்கு இப்ப பேசிட்டு இருந்தார்ல, அந்த மாங்க் பேரு கிசான். "நீ வர வரைக்குமாவது நான் இருப்பேனான்னு தெரியலன்ட்டு" உடனே ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க அந்த பாட்டிமா. அடுத்த நாள் இந்த ஜெட்டும், சாயும் அந்த மார்க் வரப்போறாங்கன்ட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்குலாம் போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஏன் அவசர அவசரமா இத பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிம்முக்கு வந்து இந்த 21 வயசு ஆகப்போது இல்லையா? அந்த நேரத்துல அந்த ரம்யானுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாகும். கொல்றதுக்காக இந்த மாரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவசர அவசரமா அந்த மாங்க்க வரவழைக்கிறாங்க. இவங்களும் அந்த மாங்க் வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனா அன்னைக்கு வர வேண்டிய ட்ரெயினு அன்னைக்கு வரவே இல்ல. ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதனால ஒரு நாள் விட்டு தான் ட்ரெயின் வரும்னு சொல்லி சானு ட்ரெயின் ஸ்டேஷன்ல கேட்டத வந்து ஜெட்டு கிட்ட சொல்ல, இத வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு அவங்க அங்கேயே தங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இத வந்து கிம் கிட்ட நைட்டு ஃபோன்ல சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முமே "பரவால்லடா, நீங்க இருந்தே அவர கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெட் இருந்துகிட்டு, "நீ அங்க தனியா இருந்துப்பியான்னு?" கேட்க, "இல்ல இங்க தான் மாஸ்டர் இருக்கார்ல, எனக்கு என்ன பயம், நான் இருந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா இந்த மாஸ்டர் வந்து பக்கத்துல ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதாவது டீஸ் பண்ற மாரி, என்னத்தான் என்ன பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்க, கிம்முமே வச்சுட்டு, "என்ன மாஸ்டர் பக்கத்துல வந்து இப்படி நின்னுகிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு?" கேட்க, "ஆ இல்லையே, நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, தனியா இருப்ப, அவங்க 2 பேரும் வரலன்னு நான் நெனைக்கிறேன். நீ என்ன இங்க தனியாவா இருக்க போற? ஒருவேள நீ இங்க இருக்கிறது வந்து ரம்யானுக்கு தனியா இருக்கன்னு சொல்லி உன்ன வந்து புடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு?" கேட்க, கிம் இருந்துகிட்டு, "நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க நல்லாவே தெரியுது. நான் ஏன் கவலைப்பட போறேன்? நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது, ஏன் நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்களான்னு?" சொல்லி ஒரு மாரி ஆசையா கேட்க, மாஸ்டர் இத தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான். உடனே ஒரு புக்க எடுத்து வச்சுக்கிட்டு, புக்க படிக்க, கிம்ம பாக்கன்ட்டு பாத்துக்கிட்டே இருக்க, இத பாத்த கிம்மு, "எவ்வளோ நேரம் தான் இப்படி உட்காந்துட்டே இருப்பீங்க? ரொம்ப கஷ்டமா இல்லையா? வேணும்னா வந்து இங்க தூங்கலாமே, ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும்ல" அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் இருந்துகிட்டு, "இப்ப நீ என்ன சொன்னன்னு?" கேட்க, "நீங்க தானே எனக்கு ஃபீலிங் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க. ஆமா, எனக்கும் ஃபீலிங் இருக்கு" அப்படின்னு சொல்ல, மாஸ்டருக்கு இது போதுமே. உடனே புக்க மூடிட்டான். இந்த மான்க கூப்பிடுறதுக்காக 2 பேர் வந்திருந்தானுங்களா, செட்டும் சாயும். ஏதோ ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த சாய் வழக்கம் போல புக் எடுத்து படிக்கலான்னு பார்த்தா, ஆனா அவனுக்கு சுத்தமா கான்சன்ட்ரேஷனே இல்ல. எப்படி வரும்? ஜெட்டு பக்கத்துல இருந்தா. அதான் ஜெட்டு பார்த்துட்டு, "என்னடா உட்காந்துட்டே இருக்க, படிக்கலையான்னு?" கேட்க, "இல்ல நான் எதுக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? நாம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானேன்னு" சொல்ல, ஜெட் இருந்துகிட்டு, "இங்க பார், அது வெளி உலகத்துக்கு தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம 2 பேரும் இங்க கூட தானே இருக்கோம். என்ன சொல்ல?" அதுக்கு சாய் இருந்துகிட்டு, "நீ என்ன திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுன்ற, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலன்ற, நீ என்னதான் சொல்ல வரன்னு?" சொல்ல, ஜெட் இருந்துகிட்டு, "அட முட்டாள், நீ சரியான படிச்ச முட்டாள் தான்டா. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? புரியலையா? போன ஜென்மத்து ஞாபகம்லாம் உனக்கு இருக்குல்ல? நம்ம போன ஜென்மத்துல ஃப்ரெண்ட்ஸாவா இருந்தோம்? அதுக்கு மேல தானே இருந்தோம். அந்த ஃபீலிங்ஸ் தான் இப்பயும் இருக்குது. புரியுதா? புரியலையான்னு சொல்லி கேட்க, அப்பதான் சாய்க்கு ரியலைஸே ஆகுது. ஓ! நம்ம லவ் பண்றோமா? அப்படின்ட்டு டக்குன்னு ஜெட்டு மேல பாய வர, ஜெட் இருந்துகிட்டு, "டேய் நம்ம வெளிய இருக்கோம்ன்னு சொன்னேன். ஒரு ரூம்ல இருந்தாலும் நம்ம வெளிய தான் இருக்கோம். இந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோ. நம்ம எந்த வேலைக்கு வந்தோம்? கிம்முக்காக தான் வந்தோம். அவன் அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. மாஸ்டரும் என்ன பண்றாருன்னு தெரியல. இப்ப இது நம்மளுக்கு தேவையா? போ தூங்கு" அப்படின்னு சொல்ல, 2 பேருமே கைய புடிச்சு தூங்குறாங்க. இங்க நடக்க வேண்டிய சம்பவம் இந்த மெயின் கேரக்டருக்கு வச்சிருக்கானுங்க. இங்க கிம்மு கூப்பிட்டான்ல, கம்ஃபர்ட்டா இருந்தா வேணா வந்து தூங்குங்கன்ட்டு, மாஸ்டரும் வந்து, "இப்படிலாம் நீ என்ன கூப்பிடாத, நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு" சொல்ல, அதுக்கு கிம் எடுத்துட்டு, தெரியுமே, எத்தன ஜென்மமா உங்கள பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, அப்புறம் என்ன சம்பவத்த ஆரம்பிச்சுட்டாங்க. மாஸ்டரு போன ஜென்மத்துல இருக்கக்கூடிய ஆசைய எல்லாமே இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய கிம்மு மேல ஆசைய கொட்டிட்டாரு. இனிதே 2 பேருக்குள்ளேயும் அந்த நைட்டு எல்லா விஷயமும் முடிய, காலையில கிம்மு தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். எந்திரிச்சவனே மாஸ்டர் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறத அவனால நம்பவே முடியல. எந்திரிச்சு மாஸ்டர லைட்டா கொஞ்சிட்டு எந்திரிச்சு போக, இந்த பக்கம் இந்த மாங்க கூப்பிட வந்தாங்கல்ல, ஜெட்டும் சாயும், இன்னும் ட்ரெயின் வரவே இல்ல. அத பத்தி 2 பேரும் பேசிட்டே இருக்க, அப்ப சாய்க்கு ஏதோ டக்குன்ட்டு பொறிப்படுது. ஏதோ கிம்முக்கு நடக்க போகுதுன்ற மாரி அவனுக்கு தோணுது. கிம்முமே கீழ வந்து மாஸ்டருக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்ன்ட்டு பலமா ஒரு காத்து வீசுது. இவனு டக்குன்னு பயந்துட்டான். திரும்பி பார்த்தா நம்ப பாட்டிமா, சாய் தான் நிக்கிறாங்க. "என்ன பாட்டிமா இங்கேயே நிக்கிறீங்க? வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த பாட்டிமாவும், "இந்த டெசர்ட் மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அவன் தூங்கிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "ஆமா, ஆமா. கொஞ்சம் ட்ரெயின் லேட் ஆகுமா? அவர் வர லேட் ஆகும்" அப்படின்ட்டு
ஜெட்டு சொன்னான்னு சொல்ல, இந்த பாட்டிமா இருந்துட்டு, "யார் வரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் அந்த மாங்க் வராரே, என்ன பாட்டிமா மறந்துட்டீங்களான்னு?" சொல்ல, "ஓ! அவரா? ஆமாமா அவர் வராரு தான். சரி அவருக்கு நீ பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா? லோட்டஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல பாட்டிமா, இப்பதான் நானும் எந்திரிச்சேன். நானும் அதெல்லாம் பறிக்க போணும்னு" சொல்ல, "சரி வாயேன், நாம போய் பறிச்சுட்டு வரலான்னு" சொல்லிட்டு இருக்க, கிம்முமே லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு பாட்டிமா கூட போயிட்டான் போல இருக்கு. மாஸ்டர் கீழ இறங்கி வந்து கிம்ம காண உடனே அந்த லெட்டர எடுத்து படிக்கிறான். டெசர்ட் இந்த மாரி உங்களுக்கு வச்சிருக்காங்க. நான் இந்த மாரி பாட்டிமா கூட வெளிய போறேன்னு சொல்லியிருக்கு. அவனுமே அந்த டெசர்ட் எடுத்து பார்த்துட்டு, ஓ! பாட்டிமா கூட தானே போயிருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இங்க பாட்டிமாவும், கிம்மும் இந்த லோட்டஸ் பறிக்கிறதுக்காக குளத்துக்குள்ள போயிட்டே இருக்கிற, இவன் கிம்மு மட்டும் தான் பேசிட்டு வந்துட்டே இருக்கான். அந்த பாட்டிமா கொஞ்சம் கூட அசையவே இல்ல. ஊன்னு சொல்லி மட்டும் தான் வந்துட்டே இருக்காங்க. பாட்டிமா ஏன் உள்ள ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க? வந்தா இங்க முன்னாடியே இருக்குல்ல. இது ஏன் பறிக்கலாமான்னு சொல்ல, ம்ஹ்ம். நான் அங்க போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவனுமே ஏன் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி, சரி ஓகே பாட்டிமா தானன்ட்டு இவனும் தைரியமா கூட போயிட்டே இருக்கிறான். இங்க மாஸ்டர் அந்த டெசர்ட்ட சாப்பிட்டு ஒரு 2 வாய் தான் எடுத்து வச்சிருப்பான். உடனே ஒரு மாரி இருமல் வந்து ரத்த வாந்தியா கக்க ஆரம்பிச்சுட்டான். கண்லேருந்து, மூக்குலேருந்து, வாயிலேருந்துலாம் வேற ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. கிம்முமே பாட்டிமா கிட்ட பேசிட்டே வந்துட்டே இருக்கான். "என்ன ஆச்சு பாட்டிமா? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்கன்னு" சொல்ல, இந்த பாட்டிமா திரும்பி பார்த்தா, அந்த பாட்டிமா அப்படியே ரம்யானோட கட்டுப்பாட்டுல இருக்கா போல இருக்குது. "என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணி இங்க வந்திருக்கல, இப்ப பாரு உனக்கு என்ன நடக்க போதுன்ட்டு" அந்த போட்ட அப்படியே கவிழ்க்க பார்க்க, அங்க அந்த போட்ல இருந்து அப்படியே கீழ தண்ணிக்குள்ள விழுகுறான். தண்ணிக்குள்ள பார்த்தா ரம்யான் அப்படியே நின்னுட்டே இருக்கிறா. "வந்துட்டியா? இப்ப பாரு உனக்கு என்ன நடக்க போதுன்ட்டு" அப்படியே அட்டாக் பண்ண வரா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, கிம்முக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிமா என்னத்தான் ஆனான்றத நெக்ஸ்ட் எபிசோட கன்டினியூவா பார்க்கறதுக்கு மறக்காம கிரஷாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.